ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கோரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்ல சூப்பரான கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. செய்கிறதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி தாங்க. வாங்க இந்த கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 300 கிராம் காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. அதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை காலிஃப்ளவரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த ஹாட் வாட்டர்லேயே இந்த காலிஃப்ளவர் இருக்கட்டுங்க. இந்த மாதிரி செய்யும்போது அந்த காலிஃப்ளவர் பூவில் குட்டி குட்டி புழு பூச்சி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு நல்ல சுத்தமாக க்ளீன் ஆயிருங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுடு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம சேர்த்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் அரை லெமன் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையுமே காலிஃப்ளவரில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மசாலா எல்லாமே காலிஃப்ளவரை நல்லா படுறது மாதிரி. இப்போ பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சிட்டு நம்ம காலிஃப்ளவரை இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் நல்லா பிடிக்கட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு 6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு காலிஃப்ளவரில். இனி நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வில் வானொலி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் 3 பேட்சாக பொரித்து எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் அளவளவாக தான் போட்டு எடுத்திருக்கேன். மொத்தமாக போட்டால் சீக்கிரமும் வேகாதுங்க. அதனால் நான் அளவாக தான் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் காலிஃப்ளவரை கொஞ்சமாக சேர்த்துட்டேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு சைடு நல்லா பரட்டி விட்டுறலாங்க. இப்போது பாருங்கள், ஒரு பக்கம் எல்லாம் நல்லா திருப்பி போட்டாச்சு. இனி நம்ம 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம காலிஃப்ளவரை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷமே ஆயிடுச்சுங்க. நல்லா நமக்கு சூப்பராக காலிஃப்ளவர் வெந்து வந்துருச்சு. மசாலா எதுவுமே கொஞ்சம் கூட உதிரவே இல்லை பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்க காலிஃப்ளவரையும் நம்ம எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. மீதம் இருந்த காலிஃப்ளவரையும் எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்தாச்சுங்க. நல்லா மொறுமொறுன்னு இந்த காலிஃப்ளவர் 65 ரொம்ப நேரம் ஆனாலுமே நல்லா இருக்குங்க. அந்த கிறிஸ்பினஸ் குறையாமல் இருக்கும். நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கோரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.